ஹாய் கைஸ், வெல்கம் டு மோனி மீடியா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டைரக்டர் ஆர் கண்ணன் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இவருடைய பர்சனல் லைஃப்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஜூலை 21, 1971 பிறந்தாரு. இவருடைய சொந்த ஊரு காஞ்சிபுரம். ஆனா அவர் இப்ப இருக்கிறது கோடம்பாக்கம். இவருடைய மனைவி பேரு மதனா. இவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க பேரு அர்ஜுன், லையா. அடுத்ததா இவருக்கு ரொம்பவுமே பிடிச்ச படங்கள்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவரே ஒரு டைரக்டரு. இவருக்கு ஒரு படம் பிடிச்சிருக்குன்னா அது ஸ்பெஷலான படம் தான். அந்த படம் என்னன்னா, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடிச்ச 1000ல் ஒருவன் அப்படின்ற படம். இந்த படம் ஏன் பிடிச்சது அப்படின்னு காரணமும் சொல்லியிருக்காரு. எந்த வித டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்திலேயே ஒரே ஒரு கேமரா வச்சு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன 16 வயதினிலே அப்படின்ற படம். அடுத்ததா டைரக்டர் மகேந்திரன் அவர்கள் பண்ண நெஞ்சத்தை கில்லாதே அப்படின்ற படம். அடுத்ததா டைரக்டர் பாலச்சந்திரன் அவர்கள் பண்ண தண்ணீர் தண்ணீர் அப்படின்ற படம். இந்த படங்கள் எல்லாம் அவருக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் முதலா சினித்துறைக்கு எப்படி வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் டைரக்டர் மனோபாலா கிட்ட கொஞ்சம் வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு. அடுத்ததா டைரக்டர் மணிரத்னம் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறமா தான் டைரக்டரா அறிமுகம் ஆனாரு. இவர் டைரக்டர் மணிரத்னத்திடம் சேர்ந்து டைரக்ட் பண்ண படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2002ல் கன்னத்தில் முத்தமிட்டால், 2004ல் ஆயுத எழுத்து, 2007ல் குரு. இந்த படத்துல எல்லாம் ஒன்னா சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் மொத்தம் இதுவரைக்கும் 12 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் முதலா 2008ல் ஒரு படம் பண்ணாரு. வினய், பாவனா, ரேகா, கிஷோர், விவேக், சந்தானம், நிழல்கள் ரவி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றி படமா அமைஞ்சது. இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான மூவி. அந்த படம் தான் ஜெயம் கொண்டான் அப்படின்ற படம். அடுத்ததா 2009ல் இரண்டாவதா ஒரு படம் பண்ணாரு. இந்த படத்துல பரத்துக்கு ஜோடியா தமன்னா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா சந்தானம், சம்மு, ரவிச்சந்திரன், நிழல்கள் ரவி, மனோபாலா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் இந்தி படத்தை ரீமேக் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படம் பேரு கண்டேன் காதலை அப்படின்ற படம். அடுத்ததா 2011ல் ஒரு படம் பண்ணாரு. இந்த படத்துல ஜீவானந்தா அண்ட் டாப்சி ஆகியோர் லீட் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. ஆனா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல தோல்வி படம். அந்த படம் தான் வந்தான் வென்றான் அப்படின்ற படம். அடுத்ததா 2013ல் 4வது ஒரு படம் பண்ணாரு. இந்த படத்துல ஆர்யா, சந்தானம், பிரேம்ஜி, அன்ஷிகா மோத்வானி, அஞ்சலி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் இந்தியில் வெளிவந்த பெல்லியின் படத்தை ரீமேக் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த படம் ஒரு காமெடி மூவி. இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. ஆனா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு சுமாரான படம் தான். அந்த படம் தான் சேட்டை அப்படின்ற படம். அடுத்ததா 2016ல் ஒரு படம் பண்ணாரு. இந்த படத்துல விமல், பிரியானந்த், சூரி இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் சுமாரான படம் தான். அந்த படம் தான் ஒரு ஊர்ல 2 ராஜா அப்படின்ற படம். அடுத்ததா 2017ல் ஒரு படம் பண்ணாரு. இந்த படத்துல கௌதம் கார்த்திக், ஸ்ரத்தா, ஸ்ரீநாத், ஆர்ஜே பாலாஜி, சூப்பர் சுப்பையா இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது பிரசன் குமார் அவங்க தான். இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல இது ஒரு தோல்வி படம். அந்த படம் தான் இவன் தந்திரன் அப்படின்ற படம். அடுத்ததா 2019ல் ஒரு படம் பண்ணாரு. இந்த படத்துல அதர்வா டபுள் ஆக்ட் பண்ணிருப்பாரு. இதுல மேகா, இந்துஜா, உபேன் பட்டேல் இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை இவரே எழுதியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆர் கண்ணன் அவங்க தான். இந்த படம் நல்லதே செஞ்சா நல்லதே நடக்கும், கர்மா அப்படின்றத மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த படம் நல்லா இருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல இதுவும் ஒரு தோல்வி படம் தான். அந்த படம் தான் பூமராங் அப்படின்ற படம். அடுத்ததா 2020ல் ஒரு படம் பண்ணாரு. இந்த படத்துல சந்தானம் 4 வேஷத்துல நடிச்சிருப்பாரு. தாரா, சௌகார் ஜானகி, ஆனந்த் ராஜ், மொட்ட ராஜேந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2008ல் வெளிவந்த அமெரிக்க காமெடி மூவியான பெஸ்ட் டைம் ஸ்டோரிஸை ரீமேக் பண்ணி தான் இந்த படம் எடுத்தாங்க. இந்த படத்துக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஆவரேஜான படம்.
அந்த படம் தான் பிஸ்கோத் அப்படின்ற படம். அடுத்ததா 2021 ஒரு படம் பண்ணாரு. அதர்வா, அனுபாமா பரமேஸ்வரன், அமிதாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை இவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படம் ஒரு தோல்வி படம். அந்த படம் என்னன்னா தள்ளி போகாதே அப்படின்ற படம். அடுத்ததா 2023 ஒரு படம் பண்ணாரு. இந்த படத்துல ஐஸ்வர்யா, ராகுல் ஆகியோர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 2021 அதே பெயரில் வெளிவந்த மலையாள படத்தை ரீமேக் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி படம். அந்த படம் தான் தி கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்ற படம். அடுத்ததா 2023 ஒரு படம் பண்ணாரு. இந்த படத்தில் சிவா, பிரியா, ஆனந்த், யோகி பாபு, கருணாகரன், சிவாங்கி, கிருஷ்ணகுமார், புகழ், தலைவாசல் விஜய், மனோபாலா ஆகியோர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 1972 அதே பேரில் வெளிவந்த தமிழ் படத்தை ரீமேக் பண்ணி எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ஆர் கண்ணன் அவங்க தான். இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படம். அந்த படம் தான் காசேதான் கடவுளடா அப்படின்ற படம். அடுத்ததா லாஸ்ட்டாக ஒரு படம் பண்ணாரு. இந்த படத்தில் மாதவி, பாபு, ஆண்டனி இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 1993 வெளிவந்த இந்திய மலையாளத்தில் வெளிவந்த ஆக்ஷன் த்ரில் மூவி. இந்த படம் ஒரு தோல்வி படம். இந்த படம் தான் காந்தாரி அப்படின்ற படம். அவ்வளவுதாங்க. இவர் இயக்கிய எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இதே போல் தகவல்களை அறிய மௌனி மீடியாவுடன் இணைந்து இருங்கள்.